Hi guys, welcome to our channel Muthu Ganesh Pregnancy Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது pregnancy டைமில் நம்ம எடுக்கிற ஸ்கேனில் 3 முக்கியமான ஸ்கேன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒன் வந்து NT ஸ்கேன். இது வந்து 12 to 13 வீக்ஸில் வந்து எடுப்பாங்க. இந்த ஸ்கேன் வந்து எப்படின்னா அந்த குழந்தையோட கழுத்துக்கு பின்பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அதோட ரேஞ்ச் நார்மலாக இருக்குதுன்னு பார்ப்பாங்க. அப்புறம் வந்து மூக்குத்தண்டு நேசல் போன் வந்து இருக்கா, ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்புறம் பேபியோட லென்த்து, கை கால், ஹார்ட் பீட்டு, அப்புறம் வந்து அதெல்லாம் ஓகேன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் அது நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளை வந்து டபுள் மார்க்கர் டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து 2 டைப்ஸ் உண்டு. வேல்யூ மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து லோ ரிஸ்க்கு, இன்னொன்று ஹை ரிஸ்க்கு. லோ ரிஸ்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குரோமோசோம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் எதுவும் குழந்தைக்கு இருக்கா அப்படின்றதுல வந்து நமக்கு வந்து அந்த ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மின்னு அர்த்தம். இதுவே ஹை ரிஸ்க்கு இருந்துச்சு அப்படின்னா குரோமோசோம் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஹை ரிஸ்க்குன்னு வந்தால் நமக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்துட்டு அந்த கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டுன்னு ஒரு சில டெஸ்ட்டு உண்டு, அதை வந்து நம்மளை வந்து எடுக்க சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் அனாமலி ஸ்கேன். அனாமலி ஸ்கேன் வந்து 18 to 22 வீக்ஸ்க்குள்ளே எடுக்க சொல்லுவாங்க. அதில் வந்து குழந்தையோட ஸ்பைன், முதுகெலும்பு, பிரெயின், ஹார்ட்டு, அப்புறம் வந்து கிட்னி, கை கால், அப்புறம் ஸ்டொமக்கு, யூரினர் பிளேடர் எல்லாமே வந்து எப்படி எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு, கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. ஆனால் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு வந்து பொறுமை ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். ஏன்னா குழந்தைங்க வந்து 2 பக்கமும் முன்பக்கமும் பின்பக்கமும் திரும்பினா மட்டும்தான் நமக்கு வந்து இது எல்லாமே நம்மளால் பார்க்க முடியும். ஸோ சில நேரம் குழந்தைங்க வந்து பொசிஷன் வந்து ஒரே பொசிஷனில் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து சேஞ்ச் ஆகிறதுக்காக டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எதாவது சாப்பிட்டு வாங்க, கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வாங்க, இல்லை ஜில்லுன்னு இல்லை சூடாக காஃபி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் நம்மளால் எல்லாத்தையுமே பார்க்க முடியும், அந்த குழந்தையோட பார்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்ட்டு. வேறு என்ன பார்ப்பாங்கன்னா ஒவ்வொரு வீக் அந்த வீக் படி குழந்தையோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் குழந்தைய சுற்றி வந்து அந்த அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் இருக்கும், அது வந்து கரெக்டான அளவில் இருக்கா அப்படின்னு வந்து எல்லாமே செக் பண்ணுவாங்க இந்த அனாமலி ஸ்கேனில். நெக்ஸ்ட் வந்து க்ரோத் ஸ்கேன். க்ரோத் ஸ்கேன் வந்து 2 மந்த்தில் எடுப்பாங்க. ஒன்று வந்து 7 மந்த்தில், இன்னொன்று வந்து 9 மந்த்தில் எடுப்பாங்க. அந்த க்ரோத் ஸ்கேனில் வேறு ஒன்றும் இல்லை, அந்த வீக்கு இல்லை அந்த மந்த்து படி குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அப்புறம் வந்து அதோட ஹார்ட் பீட்டு, அப்புறம் அவங்களோட மூமெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம் நமக்கு வந்து தண்ணிச்சத்து கரெக்டாக இருக்கா எப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அந்த க்ரோத் ஸ்கேனில் தான் நமக்கு தெரியும். மெயினாக குழந்தைங்க வந்து தலை திரும்பிட்டா அப்படின்னு பார்க்குறதும் இந்த க்ரோத் ஸ்கேனில் தான். ஸோ நம்ம ப்ரெக்னென்சி டைமில் இந்த 3 ஸ்கேனுமே நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்கேன். எதையுமே மிஸ் பண்ணாமல் அந்தந்த ஸ்கேனை கரெக்டான டைமில் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.